அப்படின்னா ஹாஃபிதுக்கும் ஆலிமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க. முதல்ல இது ரெண்டுக்குமான அர்த்தத்தை நம்ம விளங்கிக்கணும். ஹாஃபில் அப்படின்னா பாதுகாப்பவர்னு அர்த்தம், ஆலிம் அப்படின்னா அறிஞர் அப்படின்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் குர்ஆனை மனனம் செய்தவருக்கு ஹாஃபிதுல் குர்ஆன் அப்படின்ட்டும், ஹதீஸுகளை மனனம் செய்தவர்களுக்கு ஹாஃபிதுல் ஹதீஸ் அஹாதீஸ் அப்படிங்கிற பேரும் இருந்துச்சு. பெரும்பாலும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்களோட ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு தான் அந்த நேரத்தில் ஹாஃபில் அப்படிங்கிற அந்த பேரை சொன்னாங்க. காலப்போக்கில் ஹதீஸுகள் மனனம் செய்வது குறைந்து போனது, குர்ஆனை மனனம் செய்வது அதிகரித்தது. எனவே அந்த பெயர் அப்படியே இடம்பெயர்ந்து குர்ஆனை மனனம் செய்பவர்களுக்காக ஹாஃபில்னா என்னங்க, குர்ஆனை மனனம் செய்து மனதிற்குள் வைத்து பாதுகாப்பவர் என்று சொல்வதற்கு தான் ஹாஃபித் என சொல்லப்படும். ஆலிம் அப்படின்னு சொன்னால் யார்? அறிஞர். என்ன அறிஞ்சவர் அப்படின்னு சொன்னால் அதற்கான அர்த்தங்களையும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் மார்க்க